ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு சுவையான பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி அதுவும் பூரியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதற்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தேவையான அளவுக்கு பச்சைப்பயிரை எடுத்துட்டு ஒரு 2 முறை அலசிட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைட்டே படுக்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில அந்த பச்சைப்பயிறு நல்லா ஊறி வந்திருக்கும். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஈர துணியில சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அதை ஒரு 12 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 18 மணி நேரம் விட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழகா முளைக்கட்டி வந்திருக்கும். இதை நீங்க ஒரு முறை அலசிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு முளைக்கட்டிய பயிர் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. ஊற வச்ச பச்சைப்பயிரும் பயன்படுத்தலாம், இல்லைனா வறுத்த பச்சைப்பயிரும் பயன்படுத்திக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயத்தை உரலில் தட்டிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டையும் தட்டிட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். லைட்டு நிறம் மாதிரி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. அப்போ தான் கிரேவியினுடைய டெக்ஸ்சர் உங்களுக்கு அருமையாக சூப்பராக கிடைக்கும், நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தினுடைய நிறம் நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கருகிடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நல்ல பெரிய தக்காளி பழம் 1 பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல தக்காளி பழம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதற்கு பதிலாக கொஞ்சம் புளிச்ச தயிர் இருக்குல்ல, நல்லா அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சூப்பராக வரணும். இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். தாராளமாக காய்ச்சாத பால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் அழகாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பால் சேர்த்து செய்யும்போது. இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் 3 விசில் விட்டாலே போதும். சூப்பராக நல்லா மணக்க ரெடி ஆகிடும். இதுவே வறுத்த பயிர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 விசிலாச்சும் இருக்கணும். அப்போ தான் அந்த பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் 3 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷரை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மசிச்சு விட்டுங்க. மசிச்சு விட்டாலும் ஓகே, இல்லைன்னா மசிக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு மசிச்சு விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்குன்றதுக்காக லைட்டாக மசிச்சு விட்டுக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். இது இல்லைன்னா கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே அதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டேஸ்டியான முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கிரேவி ஆரோக்கியமான முறையில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.